ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் அண்ட் நீட் ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக ஈஸியாக அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தர போகிறேன். வாங்க சேனலில் பார்க்கலாம். நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இந்த மாதிரி டிசைன் போடுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். 5.5 2.25 வச்சுருக்கு. ஷோல்டர் நெக் லென்த் 9 வச்சுருக்கேன். கீழே வந்து 2.25 வச்சுருக்கேன். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க. அப்படியே நெக் ஷேப் ஒரு சிம்பிளான ஒரு லீஃப் நெக் மாதிரி அந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச்சு மட்டும் பேட்ச். இது ரொம்ப எளிமையாக அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கங்க. கேன்வாஸ் 2 மடித்து இந்த மாதிரி ட்ரைஸ் எடுத்துக்குவோம். எப்பவும் போல தான். ஓகே, அப்படியே 2 மடித்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு இன்ச், அதிகபட்சம் 1 இன்ச் அந்த மாதிரி வெட்டிக்கங்க. ரொம்ப வேண்டாம். இந்த நெக்குக்கு மட்டும் ஓகே. இந்த மாதிரி அயன் பண்ணியாச்சு. அயன் பண்ணிட்டு வெளியே மட்டும் ஒரு 1/4 இன்ச் விட்டுருங்க. ஓகே, இந்த மாதிரி ஃப்ரெஷர் ஃபுட் இது வந்து பைப்பிங்காக. பைப்பிங் வீடியோ நம்ம ஃபஸ்ட்டே போட்டிருக்கோம். உங்களுக்கு புரியலனா இன்னொரு டைம் போய் பார்த்துக்குங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதிலே ஓரளவுக்கு புரிஞ்சிடும். பயாஸில் வெட்டியிருக்கேன் கிளாத். பைப்பிங் வந்து அப்படி நேராக ஒரு பைப்பிங் ஃப்ரெஷர் போட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, பைப்பிங் ரெடி பண்ணியாச்சு. அந்த கிளாத்தை வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டு மொத்தலாம் வெட்டிடுங்க. ஃபுல்லாக உங்களுக்கு பைப்பிங் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு. அவுட்டரில் வந்து பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த 1/4 இன்ச் மட்டும் பிடிங்க. எக்ஸ்ட்ரா பிடிக்க வேண்டாம். பைப்பிங் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. பட் உள்ளேயும் வந்து ஒரு தையல் போடணும். எதுக்குன்னா நம்ம வந்து உள்ளே பைப்பிங் அடிக்கும்போது கன்ஃபியூஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி உள்ளே ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, அந்த ஸ்டிச் மேலே இந்த கோல்டு கலர் பைப்பிங்கை வச்சுருக்கோம். ஓகே, நீட்டாக பைப்பிங் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணது, அதாவது லைனிங்கையும் ஒரிஜினல் கிளாத்தையும் ஃபினிஷ் பண்ண கிளாத்தில் உள் பக்கம் இருந்து அடிச்சு திருப்பணும். சென்டர் பண்ணி கரெக்டாக பைப்பிங் குதிரையிலேயே நீட்டாக அடிங்க. இந்த பைப்பிங் அடிக்கும்போது ரொம்ப பொறுமையாக அடிச்சுக்குங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உள் பக்கம் வந்து தையல் போட்டுக்கலாம். மேலே ஃபுல்லாக அடித்தாச்சு. வெளியே வந்து தையல் மட்டும் போடணும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக அயன் பண்ணியாச்சு. ஓகே, 4க்கு 4 இந்த மாதிரி கிளாத் வெட்டிங்க. இது வந்து ஒரு 2.5க்கு 2.5 அந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த மாதிரி மடித்து அடிச்சுட்டு 1க்கு மேலே 1 வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நல்லா ஒரு சுருக்கம் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கங்க சின்னதாக. இந்த மாதிரி சுருக்கம் கொஞ்சம் சுருக்கம் வச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கங்க. உங்களுக்கு புரிய நம்புகிறேன். இந்த மாதிரி சரிங்களா?
இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தபடி 1 by 1 ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், உங்களுக்கு புரியும். 1 by 1 வச்சுருங்க. கரெக்டாக ஈவனாக அந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கம் ஒட்டிட்டு சுற்றி எப்படி பீட்ஸ் கட்டணுன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். முன்னாடி போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள்.